السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وسلم. இன்று நாங்கள் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியூடாக பார்க்க இருப்பது அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த 12 வகையான உணவுகளும் அதன் தாற்பயங்களும். முதலாவது பார்லி. காய்ச்சல் நேரம் கஞ்சி காய்ச்சி குடித்தால் உடலின் சூட்டை தணிக்கும் மற்றும் நல்ல பாக்டீரியாக்களை உடம்பில் உருவாக்கி நோய் எதிர்ப்பு சக்தி மேலும் அதிகரிக்கும். இரண்டாவது பேரித்தம்பழம். பேரித்தம்பழம் இல்லாத வீடு உணவே இல்லாத வீட்டை போல என்று சொல்லுவார்கள். கர்ப்பிணி தாய்மார்கள் பிள்ளைகள் பெற்றவுடன் உண்டு வந்தால் அவர்களின் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கும். மூன்றாவது அத்திப்பழம். இது சுவர்க்கத்தின் பழமாகும். மூல நோய், கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இது அருமருந்தாக அமையும். நான்காவது திராட்சை பழம். உடம்பிலுள்ள இரத்தத்தை சுத்தப்படுத்தி மேலும் உடலிற்கு நல்ல அழகை கொடுக்கும். ஐந்தாவது தேன். ஆகாரத்தின் ராஜா, குடிபானத்தின் ராணி என்று சொல்லுவார்கள். வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் சுடுநீரில் கலந்து குடிக்கும் போது உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏழாவது தர்பூசணி. கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவம் கிடைக்க இதனை சாப்பிட வேண்டும். கர்ப்பம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அமையும். மேலும் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியையும் கொடுக்கும். ஏழாவது பால். கைவிரல் எப்படி வியர்வை துளியை துடைக்குமோ அதே போன்று பால் உடலின் உஷ்ணத்தை குறைக்கும். எட்டாவது காளான். கண் சம்பந்தமான எல்லா நோய்களுக்கும் அருமருந்தாக அமையும். ஒன்பதாவது மாதுளம்பழம். இதுவும் சுவர்க்கத்தின் பழமாகும். ஈரலின் சூட்டை தணித்து உடல் உறுப்புகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் மற்றும் ஷைத்தானியத்தான எண்ணங்களை விட்டும் எம்மை தடுக்கும். பத்தாவது ஒலிவ் எண்ணெய். தோல், முடி மற்றும் வயிறுவலி தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிவாரணி. 11வது வினாகிரி. உணவுகளில் சேர்த்து சமைக்கும் போது உணவுக்கு சுவையையும் ஆரோக்கியத்தையும் தரும். 12வது சுத்தமான தண்ணீர். தாகிக்கும் போது குடிக்கும் நீர்தான் நல்ல தண்ணீராகும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கும் நாம் அவர்களின் உணவு பழக்க வழக்கங்களை எம் வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா எமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.